நீங்க வரும்பொழுது இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த போதை மது பழக்கத்தில் சிக்கி பாலியல் வன்கொடுமை புரிகின்ற அந்த நிகழ்வுகள் அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த சென்னையில ஆரம்பக்கத்துல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல விரைந்து ஒரு 3-4 மாசத்துல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது ஆயுள் தண்டனை. அந்த குழந்தைய 9 வயது குழந்தைய கூட்டிட்டு போய் அதை கெடுத்து அந்த குழந்தைய அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கான் ஒரு பையன். அந்த பையனை கண்டுபிடிச்சு யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய சொல்லுச்சு, இந்த பையன் இப்படி இருப்பான், அவனுக்கு பல்லு இல்லை, அவன் இந்த மாதிரி பச்சை குத்திருப்பான். அந்த குழந்தை சொல்லுது. அதை வச்சு எல்லா கட்சிகளும் அழுத்தம் கொடுத்தாங்க. காவல்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுத்து நீதித்துறை அதை விட வேகமாக செயல்பட்டு அந்த அந்த கொடியவனுக்கு கிட்டத்தட்ட சாகும் வரை ஜெயில தான் இருக்கணும்னு தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தீர்ப்பு கொடுத்த நீதிமன்றத்திற்கும் நீதி அரசர்களுக்கும் காவல்துறைக்கும் அந்த நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த வீர குழந்தை, அது வீர திருமகள் அந்த குழந்தை. அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் நம்மளுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா அந்த ஒரு குழந்தையால இனிமேல் பயப்படுவான்ல, யாராவது ஒருத்தன் ஒரு 9 வயசு குழந்தை மேல கை வைக்கிறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க அந்த சின்ன குழந்தையால. அதுதான் நீதி வாங்கி கொடுத்துருக்கு. அந்த வீர திருமகளுக்கு நம்மளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்போம். இங்க கூட அதெல்லாம் நடக்குது அப்படின்னு காலையில வரும்போது கேட்டோம். ஒரு போக்சோ சட்டத்துல ஒரு தந்தையே கொண்டு ஒரு குழந்தை ஒரு அவங்க வீட்டு மகளையே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கர்ப்பமாக்கிய அந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறது. அதெல்லாம் கேட்கும் போது கொடுமையா இருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம அனுமதிக்கலாம்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மதுவும் போதையும் தான். அம்மா நீங்கெல்லாம் இருக்கீங்க, உங்க வீட்டுல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பக்கத்துல தெரிஞ்சா கூட முதல்ல அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஏன்னா அந்த குழந்தையோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்ததுன்னா அதுக்கு நம்ம அவங்க மேல விமர்சனம் வைப்பதை விடவும், ஏன் இப்படி நடந்தது அப்படிலாம் சொல்றதை விட அந்த குழந்தைக்கும் அந்த பெண்களுக்கும் நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண் குழந்தைகளுக்கும் நடக்கும். இந்த மாதிரி கொடுமைகள் பெண் குழந்தைகளுக்கு நடக்குதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆண் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. குழந்தைங்கனால அவங்க கிள்ளுக்கிறியா நினைக்கிறாங்கன்னு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது இல்ல, பயப்படுங்கல்ல. உங்க அம்மாவை கொண்டுடுவேன், உங்க அப்பாவை கொண்டுடுவேன், இல்ல இதை வெளில சொன்னா உனக்கு பெரிய பிரச்சனை, உன்னை எல்லாரும் திட்டுவாங்க அப்படின்னு பயத்திலேயே அந்த ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே நீங்க உங்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அந்த மாதிரி இடத்துக்கு உங்க குழந்தைங்களை கூட்டிட்டே போகாதீங்க. பள்ளிக்கூடத்துல கூட இது நடக்குது. பள்ளிக்கூடத்துல கூட ஆசிரியர்களாலையும் இல்ல வேற யாராவது அங்க இருக்கக்கூடிய ஆண் மக்களால இந்த மாதிரி கொடுமைகள் சின்ன குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கு நடக்குது. அதனால நீங்க எல்லாம் ஒரு தாய்மார்களா இல்ல ரொம்ப கவனமாக இருங்க. உங்க குழந்தையோ உங்க பெண்ணோ எனக்கு அங்க போக பிடிக்கல அப்படின்னு சொன்னா கவனமா கேளுங்க. ஐயா ஏன் போக பிடிக்கல? அவங்க தெரிஞ்சவங்க தானே, தாத்தா வீடு தானே, பாட்டி வீடு தானே, சித்தப்பா வீடு தானே, தெரிஞ்சவங்க வீடு தானே. இவங்க எனக்கு 10 வருஷமா தெரியும், 25 வருஷமா எங்களுக்கு சொந்தக்காரங்க, எங்க ஃப்ரெண்டு, எங்க நண்பர்கள் சொல்லி அந்த இடத்துக்குலாம் அனுப்பிடாதீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியும் அவங்க தப்பானவங்கன்னு. அவங்க உங்ககிட்ட சொல்ல தெரியாது. குழந்தைங்களுக்கு அதை சொல்ல தெரியல, வேற மாதிரி சொல்லுங்க. ஆனா நீங்க தான் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயம், எத்தனையோ திரைப்படங்கள்லாம் பாக்குறீங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. குழந்தைங்க நிறைய விஷயங்களை நமக்கு சொல்ல தெரியாம சொல்றாங்க. அதை கவனமாக கேட்டுக்கொண்டு அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது தாய்மார்களுடைய நம்மளோட கடமை. அது ஞாபகம் வச்சுட்டு அந்த பெண் குழந்தைங்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அவன் ஏன் நடுராத்திரி போனா, அவன் ஏன் தனியா போனா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கேள்வி கேட்காதீங்க. தனியா போவதும் நடுராத்திரி போவதும் எல்லாரும் நடக்கிறது தான். ஆனா அதுக்காக தனியா போற பொண்ணை இழுத்துன்னு போய் புதர்ல போய் அதை வன்கொடுமை செய்யணும்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது செய்யறாங்கன்னா அவங்கள வக்ர புத்தி பிடித்தவர்கள். அவங்க அந்த மாதிரி ஆண்கள் கிட்ட நம் பெண் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்காக மதுவும் போதையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய அன்புமணி அண்ணன் பின்னால் நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.